அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. கதை கேளி. குதா, எனக்கு மறந்து போச்சா இந்த வார்த்தை. மறுபடியும் வெளியே போக தெரியலையே. நான் தப்பு செஞ்சுட்டேன். மன்னிச்சு மறந்துடு, மன்னிச்சு மறந்துடு. பேராசார இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். கதவே திறந்துடு, திறந்துடு. மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், உங்க கதவை திறந்துடு, திறந்துடு, திறந்துடு. திறந்துடு சிம் சிம். இன்னைக்கு நமக்கெல்லாம் கொண்டாட்டம். அத கொண்டாடுவோம். இன்னைக்கு இந்த பொண்ண ஆட வச்சு பார்க்கலாம். கையில ஒரு கோப்பை, கண்ணுக்கு எதிர்க்க ஒரு பொண்ணு இல்லனா உலகமே இல்ல. குடிங்க குடிங்க, உங்க இஷ்டம் போல குடிங்க. ஆடு. அருண், என்ன கூச்சல்? அவளை விட்டுடு. அந்த பொண்ணு வந்தது ஆடவும் பாடவும் தான். அவளை உங்க இஷ்டத்துக்கு இழுத்துட்டு போறதுக்கு இல்ல. தடுக்காத தலைவா. இப்ப என் நினைப்புல இவ மட்டும்தான் இருக்கா. இவளை தவிர நீயும் இல்ல, வேற யாரும் இல்ல. நானும் இல்லையா? இல்ல. இப்ப எவனாவது என் முன்னால வந்தா அவனை தொலைச்சிடுவேன். தலைவா, மரியாதையை காப்பாத்திக்க எங்க இருந்து ஒதுக்கி போயிடு. என்கிட்ட நெருங்காத தலைவா. தலைவா, ஒதுக்கி போ.
போ. மறுபடியும் சொல்ற, ஒதுங்கி போயிடு. இப்ப இருக்கிற ஆத்திரத்துல உன்னை கொன்னுடுவேன். உன்னை விட மாட்டேன். உன்னை விட மாட்டேன். யார் இவன்? யார் நீ? யாரப்பா நீ? இங்க எப்படி வந்த? சும்மா நடுங்காம யாருன்னு சொல்லிடு. மன்னிச்சிடுங்க என்ன. மன்னிப்பா? என்ன விட்டுறீங்க, நகருங்க. என்ன வெளியே போக விடுங்க. தலைவா என்ன போக விடுங்க. மன்னிச்சிடுங்க தலைவா, மன்னிச்சிடுங்க. உனக்கு இப்ப எங்க ரகசியம் தெரிஞ்சிடுச்சு. இனிமே நீ உயிரோட இருந்தா இல்ல, அப்படி இருக்காது. அமிஜான், என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? பயமா இருக்கு எனக்கு. பயங்கரமான கனவெல்லாம் வருது ஆசிம். கனவா? என்ன கனவு? உங்க அப்பா வரல. உங்க அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல. அதுக்கு என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. யாராவது தெரிஞ்சவங்கள சந்திச்சிருப்பாரு. அதுக்காக இப்படி பயப்படுறீங்களே? அப்படி சொல்லாது. எப்படியாவது தேடிப்பாரு. அம்மாவுக்கு அச்சமா இருக்கு. அவர் எங்க இருக்காருன்னு எப்படியாவது தேடிப்பாரு. தேடி பார்க்கலாம் மீஜா. முதல்ல நீங்க கொஞ்சம் பயப்படாம பொறுமையா இருங்க. ஆசிம், இத கேளுப்பா. சீக்கிரம் வந்துரு. பயமா இருக்கு எனக்கு. ஒரே கேள்வி. இந்த மனுஷனுக்கு நம்ம குகை கதவை திறக்கிற ரகசியம் எப்படி தெரிஞ்சது? இங்க உள்ளவங்க சொன்னாங்களா, இல்ல உளவறிஞ்சு வந்தானா? உளவு சொல்லக்கூடியவன் இங்க யாரு? கேளு. கேளு. கூடவே இருந்து எனக்கு குழி பறிக்கிறானா? அப்படியே இருக்கலாம் தலைவா. குகையை திறக்கிற ரகசியம் இவனோட இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருந்தா நாம தொலைஞ்சோம். ஆனா
இதை இப்படியே விட்டுடக்கூடாது. இவனோட கூட்டாளி யாருன்னு தெரிஞ்சாகணும். தெரியத்தான் போகுது. இவன் வெளியில வரலன்னா இவன் கூட்டாளி இவனை தேடிட்டு இங்க வருவான். நிச்சயம் இங்க வருவான். வருவான். இவனை தேடி வந்தா இவன் கூட்டாளி யாருன்னு தெரியதான் போகுது. இவன் ஒருத்தனா இல்ல இன்னொருத்தன இருக்கானான். பேரா, என்ன தலைவா? நாளைக்கு நம்ம கூட்டத்தோட வெளியில போகும். நீ மட்டும் இங்கேயே இரு. இவனுக்கு ஒரு கூட்டாளி இருந்தா இவனை அவன் தேடி பார்க்க நிச்சயம் இங்க வருவான். வந்தவன் பெஹராம் கையால செத்துருவான். என்ன பாய்ஜான் போனவர் திரும்பலையா? வரல, இன்னும் வரல. அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. இத பாருப்பா, நிச்சயம் வந்துருவாரு. அமீஜான் அந்த இடம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. இன்னும் ஏன் பாய்ஜான் வரல? அவர்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? இல்ல இல்ல, இத பாருப்பா, ஒருவேளை குகை கதவை அவர் வரத்துக்குள்ள மூடி இருக்கலாம். அதுவும் இருக்கலாம். இத பார் ஹாசிம், நீ வீட்டுக்கு போய் அம்மிஜானுக்கு ஆறுதல் சொல்லு. அண்ணன் இன்னைக்கு கண்டிப்பா வந்துருவாரு. அப்படின்னா சரி. குதா ஆபீஸ். குதா ஆபீஸ். அப்பவே அங்க போனவரு இன்னும் ஏன் வரல? இவன் மட்டும் உயிரோட வெளியில போயிருந்தா நாமெல்லாம் செத்து இருப்போம். நமக்கு நல்ல நேரம் இவன் கையும் களவுமா பிடிபட்டா இவன் கூட்டாளி நிச்சயமா இங்க வருவான். வேறா, கவனமாயிரு. எப்படியும் நாளைக்கு நாங்க வந்துருவோம். புறப்படுங்க. என்ன பாபிஜான், என்ன பார்க்க நீங்க வரணுமா? இன்னும் உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்து சேரல. உனக்கு இருக்கிற கோபத்துல தப்பான வழி அவருக்கு சொல்லிட்டியா? இல்ல பாபிஜான், புரியாம பேசுறீங்க. ஒழுங்கான வழியத்தான் சொன்னேன். அப்பா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கூட பிறந்தவனுக்கு குழிபறிக்க நினைக்கிறவன். நான் இல்ல பாபிஜான், பெத்த தாய் எங்க 2 பேருக்கும் ஒருத்தி தான். அந்த தாய் மேல ஆணையா சொல்றேன். சரிதான், வாயை மூடிக்கிட்டு காதை திறந்து நான் சொல்றத கேட்டுக்க. இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள உங்க அண்ணன் வரல, கொத்தவால் கிட்ட புகார் கொடுத்து அப்பவே உன்னை தொலைச்சிட சொல்வேன். புரிஞ்சுதா? அமீஜான், ஏன் இப்படி பேசுறீங்க? சித்தப்பா நமக்கு விரோதியா என்ன? நீ வாய் மூடு. சித்தப்பா, என்ன என்ன மன்னிச்சிருங்க. உன் தப்பு இதுல என்ன இருக்கு? பாபிஜான் சொன்னத நான் தப்பாவே எடுத்துக்கல. அம்மாவை கவனமா பாத்துக்க. அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லு. நான் போய் அண்ணனை பார்த்துக்கிட்டு வரேன். குதா ஆபீஸ். குதா ஆபீஸ். உங்க அப்பாவுக்கு ஏதாவது கெடுதல் நடந்தா உங்க சித்தப்பாவை சந்தி சிரிக்க வச்சிருவேன். வெளியே தலை காட்ட முடியாதபடி. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அமீஜான். சித்தப்பா என்னமோ உங்க மேலேயும் அப்பா மேலேயும் உயிரையே வச்சிருக்காரு. ஆனா நீங்க தான் அவரை வெறுக்கிறீங்க. நீ வாய் மூடிட்டு போடா. நான் உங்களை அங்க போக விட மாட்டேன். பேகம், நீயா இப்படி பேசுற? அவர் என் கூட பிறந்த அண்ணன். நேத்து போனவர் இன்னும் திரும்பல. எங்க பாபிஜான் ரொம்ப கவலையா இருக்காங்க. சொந்த பந்தங்களை விட்டு கொடுக்கலாமா? ஒரே ரத்தம் இல்லையா? குதாவுக்கு நான் என்ன பதில் சொல்றது? தம்பி, நீங்க தான் இப்படி இருக்கீங்க. உங்க அண்ணன் உங்களை கொல்ல வந்ததை மறந்து போயிட்டீங்களா? அவர் அப்படி இருந்தா நானும் அப்படி இருக்கணுமா? தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்களே. உங்களுக்கு தெரியாது இல்ல, பகைவனுக்கு பாசம் காட்டுறது நம்ம மதத்துல ஒரு கடமை தானே. கேட்டியா மர்ஜினா சொல்றத? என் பக்கம்தான் பேசுறா. நான் உங்க அண்ணனுக்கு விரோதி இல்ல, மனுஷத்தன்மை இல்லாம நடந்துக்கிறாருன்னு தான் சொல்ல வந்தேன். உங்க தோலை செருப்பா தைச்சு போட்டாலும் அவர் நம்ப மாட்டாரு. அப்படிப்பட்டவரை குதா கவனிச்சுக்குவாரு. சரி, நான் போயிட்டு வரேன். இருங்க, உங்க கையை நீட்டுங்க. நான் இமாம் தாயத்து கட்டுறேன். இந்த தாயத்து உங்களை எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் காப்பாத்தும்.
குதா ஹாஃபிஸ். குதா ஹாஃபிஸ். வாங்க உள்ள போலாம். ஏ அன்பின் உருவே, பேரருள் தருபவரே, என்னை காப்பாற்றியவரை, அந்த உயர்ந்தவரை துன்பங்களில் துணையிருந்து காப்பாற்று. அவருக்கு எப்படியாவது வெற்றியை கொடு. அவருக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். என்னை அன்று காப்பாற்றியவருக்கு நன்றி கூறுகிறேன். ஆமீன். பாய்ஜான், 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 இது எப்படி நடந்தது? பாய்ஜான், இது எப்படி நடந்தது? என் பாபிஜான் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? பாய்ஜான், என் மேல வீண் பழி சுமத்த போறாங்களே பாய்ஜான். நான் உறுதியா சொல்றேன், உங்க மனைவி என் பாபிஜான பெத்த என் தாய் போல கவனிச்சுக்கிறேன். அதோட அதோட ஹாசிம என் மகனை போல பாத்துக்கிறேன். பாய்ஜான், மகனை போல பாத்துக்கிறேன். அலிஃப் லைலா அலிஃப் லைலா அலிஃப் லைலா அலிஃப் லைலா அலிஃப் லைலா அலிஃப் லைலா